நான் இப்பொழுது நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி பேச போகின்றேன். இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரமானது எளிதாக கிடைக்கவில்லை. வேர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, செக்குளித்து, சிறைப்பட்டு, மிதிப்பட்டு, விதைப்பட்டு, உயிரை விளையாக கொடுத்து பெற்ற சுதந்திரம். சுதந்திர போராட்டத்தை தலைமையேற்றி நடத்திய பெருமை மகாத்மா காந்தியை சாரும். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பால கங்காதர திலகர், மகாத்மா காந்தி, நேருஜி, நேதாஜி, பட்டேல், பகத்சிங் போன்ற பல தலைவர்களும் வீரர்களும் முக்கிய பங்காற்றியுள்ளார்கள். தென்னகத்தில் வேலு நாச்சியார், பாரதியார், வாவு சிதம்பரனார், வீரபாண்டி கட்டபொம்மன் போன்ற பல தலைவர்களும் முக்கிய பங்காற்றி உள்ளார்கள். தென்னகத்தின் சுதந்திர தியாகத்தை வித்திட்ட முதல் மாவீரன் பூலித்தேவன். தேசபக்தி பாடல்கள் மூலம் மக்களிடம் விடுதலை என்ற உணர்வை வளர்த்தவர் பாரதியார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முதல் பெண் பேரரசி வீரவங்க வேலு நாச்சியார். ஆங்கிலேயரை எதிர்த்து கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனார். மூவர்ண கொடியை தனது உயிரை போனாலும் கையில் பிடித்திருந்தவர் திருப்பூர் குமரன். இந்திய விடுதலைக்காக எண்ணற்ற தியாகத்தை சிலர் தம் உயிரையும் விடுதலைகளையும் இழந்தனர். இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றி வணங்கி அவர்கள் பெற்று தந்த விடுதலையை காப்போம். நன்றி, வணக்கம்.